ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை சேர்த்துக்கலாம், கிராம்பு சேர்த்துக்கோங்க, பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க 1. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 1 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆனியன் மீடியம் சைஸ் 2 ஆனியன் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. கூடவே தக்காளி 2 மீடியம் சைஸ் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க 1 நிமிஷத்துக்கு. மசாலா கூட வதக்கிட்டு இப்போது நம்ம மட்டனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மட்டன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மட்டனுக்கு மேலே கொஞ்சம் முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா நான் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மஞ்சத்தூள் மசாலாவோடு சேர்க்கல, அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லிட்டு போட்டு மூடிடுங்க. மூடி விசில் போட்டுக்கோங்க. 10 விசில் விடுங்க. நல்லா மட்டன் வெந்து வரும். 10 விசில் வந்துருச்சு. நான் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்கள், நம்ம மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக செஞ்சிடலாம். இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கிரேவி சுண்டன மாதிரி வேணும்னா மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சுண்டனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கடைசியாக தூவிக்கோங்க. தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும், அதனால் நான் இதுக்கு மேலே சுண்ட வைக்கல, நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.